ஓகே கமான், உங்களோட ப்ரௌசரில் விர்ச்சுவல் பாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய ப்ரௌசரில் விர்ச்சுவல் பாக்ஸ்னு சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் விர்ச்சுவல் பாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் விண்டோஸ் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓஎஸ்எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓஎஸ்எக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு காலி லினக்ஸ் 2021 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் kali.orgன்னு இருக்கிறது தான் காலி லினக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் உங்களுக்கு தேவையான ஓஎஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு காலி லினக்ஸில் எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அப்டேட்டடான 2021 வெர்ஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் விசிபிளாக இருக்கும். இப்போது நியூவை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணிவிட்டு நேமில் உங்களுக்கு என்ன நேம் டிஸ்பிளே ஆகணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் காலி 2021 அப்படின்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் டைப்பில் லினக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. வெர்ஷனில் DBN 64 சூஸ் பண்ணியிருக்கேன் நான். மெமரி சைஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே நெக்ஸ்ட் இதில் 20 GB கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா சைஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட கொடுத்துக்கலாம். மினிமம் 20 GB எனஃப். தட்ஸ் இட். இப்போது ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அதில் நம்ம ஓஎஸ் செலக்ட் பண்ணணும். ஓஎஸோட டெஸ்டினேஷன், நம்ம ஃபைல் ஓஎஸ் ஃபைல் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கோமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துடுச்சு. இதில் அந்த ஃபைல் மேனேஜர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இதில் ஆட் கொடுங்க. நான் என்னோடய ஓஎஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சூஸ் கொடுங்க. இப்போது ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, இப்போ ஓஎஸ் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ண ஓஎஸை இப்போ டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதில் இன்ஸ்டால், கிராஃபிக்கல் இன்ஸ்டால் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிராஃபிக்கல் இன்ஸ்டால் தான் சூஸ் பண்ணணும். இன்ஸ்டால் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் லைவாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். நம்ம கிராஃபிக்கல் இன்ஸ்டால் தான் கொடுக்கணும். ஓகே, ஃபைல்ஸ்லாம் ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். கண்டினியூ. லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா கொடுக்குறேன் நான். கண்டினியூ. கீபோர்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ்.
இப்போது ஹோஸ்ட் நேம் கேட்குது. ஹோஸ்ட் நேம் வந்து விண்டோஸில் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி காலி லினக்ஸ்க்கு காலி அப்படின்ற யூசர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். டொமைன் நேம் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், கண்டினியூ கூட கொடுத்துக்கலாம். இப்போது யூசர் நேம் என்ட்ரு பண்ணணும். நான் யூசர்னு டைப் பண்ணுறேன். கண்டினியூ. இப்போது பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்ட்டிஷன் ஸ்டெப்பு வந்தாச்சு. கைடட் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபினிஷ் பார்ட்டிஷன் கொடுத்துருங்க. இப்போது சேஞ்சஸ் வந்து எஸ் கொடுத்துருங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட்.
இப்போது மிஷின் ரீபோட் ஆகுது. அவ்வளோதான், கால் லினக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். கால் லினக்ஸோட லோகோ வந்துருச்சு. இப்போ பூட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். நான் யூசர்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு போகிறேன். காலை லினக்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஓகே, நம்ம காலை லினக்ஸை எப்படி விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.